அண்மை செய்தி, வேங்கை வயல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். சுபா வணக்கம். வேங்கை வயல் பிரச்சனையில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில், ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் குடிக்கும் தண்ணீரில் அவர்களே அந்த அசுத்தம் கலந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது இல்லை என்றும், சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எப்படியாவது இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூக மக்களே இதற்கு காரணம் என்பது சரியல்ல என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்காரு. எனவே இத்தகைய வன்கொடுமை தொடர்பான வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டறிய இந்த வழக்கை மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சிபிஐயிடம் ஒப்படைக்குமாறு தமிழக அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.